Daily. Taste the Daily. இனியா விக்ரம், நான் கிச்சன்ல இருக்கேன். வரேன். ஓ ஓ வாவ், சமையல் வாசனை ஆளை தூக்குது. இனியா, இன்னைக்கு ஏதோ பெருசா பிளான் பண்ற. என்ன பிளான் பண்ற? அது சர்ப்ரைஸ். அதுக்காக இத்தனை ஐட்டமா? என் புருஷனுக்கு இப்படி விதவிதமா சமைச்சு போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. இன்னைக்கு ஸ்பெஷலா கவனிக்கணும்னு நினைச்சேன். அதான். அதெல்லாம் இருக்கட்டும், ஐயா முகம் என்ன அப்படியே பூரி மாதிரி பூரிச்சு போயிருக்கே, என்ன விஷயம்? அது சர்ப்ரைஸ். ஓ, இப்ப நீங்க சர்ப்ரைஸா எனக்கு? ஆஃப் கோர்ஸ். என்ன? இங்கே பார். அப்படியே ஒரு பைட். அப்படியே ஒரு பைட். என்னது? ஏங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? எதுக்கு ஸ்வீட் எல்லாம்? இனிமே டெய்லி ஸ்வீட் தான். இனியா, நீ கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆக போற. விக்ரம், நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி ரிலீவ் ஆக முடியும்? நான் கொலை பண்ணத கண்ணால பார்த்த சாட்சி இருக்குன்னு சொல்லிதானே ஜாமீனை கேன்சல் பண்ணி தீனா என்ன உள்ள தூக்கி வச்சான். தீனா டிஸ்மிஸ் ஆகும் போதே யோசிச்சேன், சுபாஷ் இந்த கேஸை எடுத்தாலும் கண்ணால பார்த்த சாட்சிய யாரால மாத்த முடியும்? சரி இனியா, நீ பேசி முடிச்சிட்டியா? என்ன பேசி முடிச்சிட்டியா? கண்ணால பார்த்த சாட்சி இல்லைன்னு சொன்னா அது எப்படிங்க? பார்த்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலன்னு மாத்தி பேசுவாங்க? அப்படி சொன்னது சாட்சி இல்ல, எல்லாமே தீனா பண்ண செட்டப். அவனே ஒரு பொண்ணை செட் பண்ணி பொய்யா சாட்சி சொல்ல வச்சிருக்கான். என்கிட்ட நீ டிராமா போடுறியா? இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு உனக்கு தெரியாது? உண்மையை சொல்லு. அந்த சாட்சியை எங்க யார காப்பாத்த இப்படி பண்ண? சார், சத்தியமா அது பொய் சாட்சி சார். இனியாவை ஜெயில வைக்க தான் நான் இப்படி செஞ்சேன் சார். விக்ரம், இதுக்கு மேலேயே என்ன தண்டிக்கணுமா? என் வாழ்க்கை போச்சு, என் வேலையும் போச்சு. என்ன மன்னிச்சிரு விக்ரம். உன்னை ஜெயில வச்சது தீனா பண்ண செட்டப்னு அவனே அவன் வாயால ஒத்துக்கிட்டான். கமிஷனர் அவனை வெளுத்து வாங்கிட்டாரு. விக்ரம், இனியா, இனிமே இந்த கேஸை ஈஸியா உடைச்சிடலாம். ஹியரிங் வரும்போது கண்ணால பார்த்த சாட்சி ஐ விட்னஸ் இல்லைன்னு சொல்லி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பிரசன்ட் பண்ணி இந்த கேஸ் ஒன்ன பழி வாங்குறதுக்காக ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு உன் மேல இருக்கிற கேஸ் டிஸ்மிஸ் ஆனாலும் ஆகலாம். விக்ரம், கேட்கவே சந்தோஷமா இருக்குங்க. உங்களை பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு அந்த தீனா என்னெல்லாம் பண்ணிருக்கான் பாருங்க. ராஸ்கல், இப்ப வேலை போய் யாருக்கு நஷ்டம்? அளவுக்கு மீறி பாவம் பண்ணா தெருவுக்கு வந்து தானே ஆகணும். ஏ விக்ரம், உண்மையாவே அந்த ரகுவை கொன்னது யாரு? அதுக்கப்புறம் என்ன கடத்தினவன் போட்டோ வச்சிருந்தீங்களே, அது என்னாச்சு? அவனை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. அவன் சிக்கிடுவான், தப்பிக்க வாய்ப்பே இல்லை. டோன்ட் வரி. அவன் இந்நேரம் எந்த ஊர்ல இருக்கானோ, எங்கேயோ ஓடிட்டானா எதுவும் தெரியலையே. அப்புறம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? போலீஸ் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. அவங்க எப்படி விடுவாங்க? அதான் நான் இருக்கேன்ல. ஐயோ விக்ரம், நீங்க தான் சஸ்பெண்ட் ஆயிட்டீங்கல்ல. எத்தனை விஷயத்துல தான் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு? சுபாஷ் உங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால ஹெல்ப் பண்ணுவாரு. இன்னொரு கேஸ் வந்துட்டா பாவம் அவர் அதை தானே பார்க்கணும். இன்னொரு கேஸா? இனியா, உன் கேஸ் தான் முதல் பிரையாரிட்டி. அதைத்தான் நான் பார்க்க சொல்லுவேன். என்ன முழிக்கிற? ஏய், உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்கவா? இன்னொரு சர்ப்ரைஸா? ஐயா டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டாரு. ஏங்க, என்ன சொல்றீங்க? இந்த விஷயத்தை நீங்க முதல்ல வந்த உடனே சொல்லிருக்கணும்ல. அதான் சர்ப்ரைஸ். கிட்டத்தட்ட உன் கேஸ் விஷயம் முடிஞ்சது. எனக்கு இப்ப வேலை எல்லாம் ஆரம்பிக்க போகுது. இனிமேல் இறங்கி சம்பவம் பண்ண வேண்டியதுதான். ஏங்க, நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணது எனக்கு சந்தோஷமான விஷயங்க. இனியா, எல்லாம் உனக்காக தான். நீ எந்த டென்ஷனுமே இல்லாம ஜாலியா இருக்கணும். புரியுதா? புரியுதா? போங்க, போய் முதல்ல குளிச்சிட்டு வாங்க. என்ன? போங்க.
என்னது இது ஆசைய கட்டி பிடிக்கலான்னு வந்த ஹலோ, விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேங்க. முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க, அப்புறம் வந்து சாப்பிடுங்க. மத்தத அப்புறம் பேசிக்கலாம். ஆஹா ஏய் ரவுடி விக்ரம், யாழினி என்னங்க, ஹே ஒரு நிமிஷம். என்ன இளங்கோ, அது ஹே என்னாச்சு உனக்கு? என்ன யாழினி? அது நாள் தள்ளி போயிருக்குங்க. யாழினி நீ நீ இப்ப என்ன சொன்ன? ஆமாங்க, நாள் தள்ளி போயிருக்கு. நான் உண்டாயிருக்கேன்னு நினைக்கிறேன். யாழினி ஏய் ஐயோ, ஐயோ, என்னங்க? ஐயோ, ஏய். மெதுவா. என்னடி மெதுவா? சந்தோஷமா ஊரை கூட்டி சொல்ல வேண்டிய விஷயத்த ஏதோ தப்பு பண்ண மாதிரி கதவை அடைச்சிட்டு வந்து சொல்ற. ஐயோ அம்மா எங்க? நான் முதல்ல அவங்க கிட்ட சொல்லணும். அது அத்தை தான் பழனிக்கு யாத்திரை போயிருக்காங்களே. ஐயோ ஆமா இல்ல. சரி இது முக்கியமான விஷயம். நான் முதல்ல போய் அப்பாட்ட இல்ல சொல்றேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இத இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஹே யார்கிட்டயும் சொல்ல வேண்டாமா? யாழினி நீ என்ன சொல்ற? புரிஞ்சுக்கோங்க, நமக்கு குழந்தை பிறக்க கம்மியான வாய்ப்பு தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. இப்போ நாள் தான் தள்ளி போயிருக்கு. இது அதுதானா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மைய சொன்னா உங்களுக்கு ஒரு வாரிசு பெத்து தர மாட்டோமான்னு ஏக்கமாவும் இருக்கு. ஏய் இங்க பாரு யாழினி, இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்க. உன் வயித்துல இந்த வீட்டு வாரிசு தான் வளருது. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இளங்கோ, இங்க பாரு, நீ யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல யாழினி. உன் நல்ல எண்ணத்துக்கு அந்த ஆண்டவன் கைவிட மாட்டான். நீ எதையுமே நினைச்சு குழம்பாத. காலையில முத வேலைய ஒரு டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணிக்கலாம், சரியா? இளங்கோ, ஏய் ஏய் எங்க ஓடுற? மாட்டு வேணாம். விக்ரம், ஏய் நீ அது வரம்ப எங்க ஓடுற? ஏய் என்ன என்ன நீ என்னாச்சு? வலிக்குது விக்ரம். என்ன சொல்ற? சரி வா ஹாஸ்பிடல் போவா. இல்ல இல்ல இல்ல, வேணாம் விக்ரம், இல்ல வேணாம். என்ன நீ சொல்லு? சரி வா உட்காரு, கொஞ்சம் மெதுவா மெதுவா ப்ளீஸ். அம்மா, Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.